Hi everyone, welcome back to another video. என்னோட ஒரு பர்టిక్యులர் டேல நான் குக் பண்ண breakfast to dinner recipes தான் இன்னைக்கு நான் இதல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசிபி ரவா கிச்சடி. இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு செஞ்சது. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு 1.5 glass ஆஃப் நான் ரவா எடுத்துர்க்கேன். இது நம்ம இப்போ இதல ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணா பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்கிட்ட கீ இல்ல, சோ அதனால நான் ஆயில் ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு பீஸ் பட்டை and 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதல நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் பிங்கிஷ் கலர் வரட்டும். இப்போ இதல நான் 2 green chilies ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதல இப்போ மிளகாய் தூள் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவேன். சோ அதனால green chilies 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். and 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இப்போ இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி. நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்துர்க்கேன், பட் தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான் இதல எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணா கொஞ்சம் புளிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதல வெஜிடபிள்ஸ்ல கேரட், பீன்ஸ் and பொட்டேட்டோ இது மூணுமே நான் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதல நம்ம பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு and ரவைக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம். and கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள் and கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி இத இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகணும். சோ இது குக் ஆகிறதுக்கு நான் இத க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேம்ல நான் இப்போ இத வச்சிட்டேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரவைக்கு மட்டும் நான் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 glass நான் இந்த சேம் கிளாஸ்ல நான் ரவை எடுத்துர்ந்தேன். சோ அதுக்கு நான் இப்போ 3 glass நான் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல சால்ட்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி and புதினா மட்டும் ஆட் பண்ணி இப்போ இத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இத இப்போ நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஆட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் ரவா கட்டி தட்டிடும். இமிடியேட்டா வாட்டர்லாம் அப்சர்ப் ஆயிடுச்சு பாருங்க. இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரவாவுமே ரொம்ப குயிக்கா குக் ஆயிடும். இப்போ இத நம்ம ஈவன் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutesக்கு நம்ம லோ ஃப்ளேம்ல க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டா குக் ஆயிடும். இந்த ரெசிபி என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு நான் ஒன்ஸ் போயிருந்தப்ப அவங்க எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ண ரெசிபி தான் இது. நல்லா பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு பாருங்க. இந்த ரவா கிச்சடிக்கு தேங்காய் சட்னி தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான ரசம். ரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் and salt ஆட் பண்ணிக்கிறேன். தென் மிக்ஸி ஜார்ல ஒரு டொமேட்டோவை நான் கிரைண்ட் பண்ணி அதோட பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி மட்டும் நான் ஊற வச்சு அதோட வாட்டர் நான் ஆட் பண்ணியிருந்தேன். and இன்னும் கொஞ்சம் வாட்டர் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன் கன்சிஸ்டன்சி பொறுத்து. இப்போ நம்ம இதில் சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் சால்ட் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை நம்ம தாளிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரசம் இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை and பூண்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம டைரெக்டாக தாளிக்க போகிறதில்ல. இதை நம்ம ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம தாளிக்க போகிறோம். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தாளிக்கிறப்போ அப்படியே வீடே மணக்கும், அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இது நம்ம மிக்ஸி ஜாரில் கூட ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணால் கூட கிரைண்ட் ஆகிடும். பட் நம்ம இப்படி இடித்து ஆட் பண்ணுறப்ப அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு அம்மியில் வச்சு தான் இந்த மாதிரி அரைப்பாங்க. இப்போது பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசம் தாளிப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு பெருங்காயம் ரசத்துக்கு ஒரு மஸ்ட் இன்க்ரீடியன்ட். ஸோ பெருங்காயம் நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு இது வதங்கினோடனே நம்ம டைரெக்டாக நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசம் ஆட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இது வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ரசம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரசம் எப்பயுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர தட்டி வரப்போ நம்ம அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதை பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ரசம் குக் பண்ணுறப்ப பக்கத்துலேயே நிற்கணும். பாருங்கள் லைட்டாக நுரைச்சி வந்திருக்கு, அவ்வளோதான். இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
ரொம்ப சிம்பிளான ரசம் இது வந்து கிட்ஸ்க்குமே கொடுக்கலாம். அண்ட் நம்ம மிளகுலாம் சேர்த்துருக்கிறதால இந்த மாதிரி சீசனில் வந்து நல்ல ஹாட்டான ரைஸோட போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தோடு சேர்த்து சாப்பிட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி செஞ்சுருந்தேன். இப்போ அதோட ரெசிபியை பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பெப்பர், 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் அண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி இதை வந்து நான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் பீஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் வந்து போகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே இதில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவுமே இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு அண்ட் ஆயில் கூட நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த கிரேவி வந்து ரசத்தோட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நல்ல காரசாரமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பொட்டேட்டோஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா சூப்பராக குக் ஆகி ரெடி ஆகிடும். இது வந்து நான் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நான் இப்போ இதை வைக்க போகிறேன். ஏன்னா இப்போ நான் ரசம் செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி வந்து நம்ம ரைஸில் கூட போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப எம்மியான ஒரு சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நம்ம குக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் கூட. இந்த ரெசிபி வந்து சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். அண்டு ஈவன் சப்பாத்திஸ்க்கு கூட வந்து இது நல்லாயிருக்கும். ரசம் அண்டு சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி இதுதான் அன்றைக்கி லஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்து நான் பன்னீர் கிரேவி அண்ட் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். இந்த பன்னீர் கிரேவி ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண ரெசிபீஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக அண்ட் அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை என்கிட்ட கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.